பறக்கும் படைன்னு ஒரு பரதேசி படையை ரோட்ல நிறுத்திடுறது. ஒரு பரதேசி படைய தொலைக்காட்சியில் செய்தி என்ன, ஆட்டு வியாபாரியிடத்தில் பணம் பறித்தார்கள். ஏண்டா அயோக்கிய பேல, அவன ஆட்டு வியாபாரி, அவன்கிட்ட ரசீது கொடு. ஆடு வித்தவன், நீங்க 2000 ரூபாய்க்கு ஆடு வாங்கியிருக்கீங்க, இந்த ரசீது. ஏன்னா சந்தைக்கு போயிருக்கேடா முன்ன பின்ன, ஆடு மாட்டு சந்தைக்கு. ஏய், மருத்துவமனைக்கு கட்ட கொண்டு போன பெண்ணிடம் இருந்து அதை சொல்றான், மருத்துவமனை கொண்டு போறதுக்குன்னு. அது அம்மாவை சேர்த்ததோ அப்பாவை சேர்த்ததோ, கட்டி அப்பாவை வீட்டுக்கு கூட்டி போனா அந்த பணத்தை பறிக்கிறது. ஏண்டா ரோட்ல நிக்காத, தொகுதிக்குள்ள போடா. ஒரு தொகுதி 35 கோடி 25 கோடி ஒதுக்கி ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுத்துக்கிட்டு இருக்கான். பரிசு டப்பா, பூஸ்ட், அப்புறம் என்ன டிஃபன் கேரியரு, அண்டா குண்டா, காசு அங்க கொடுக்கறான். அங்க போய் தடுக்க துப்பு இல்ல. நீ நேர்மையான தேர்தல் ஆணையமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளரை அந்த தேர்தலில் நிக்க, குறைஞ்சபட்சம் அந்த தேர்தலில் நிக்க தடை என்று போட்டிருந்தா அடுத்து காசு கொடுக்க மாட்டான். அதை செய்ய துப்பு இல்ல. உழைக்கு மக்கள் உரவாங்க காசு எடுக்க போகும்போது, காய்கறி கடைக்கு சரக்கு வாங்க போகும்போது, வீட்டுக்கு அரிசி வருப்பாங்க, அந்த காசை பறிச்சுக்கிட்டு இதுவரை 75 கோடி பறிச்சு இருக்கிறோம். அப்புறம் திருட்டு பைகளை நாட்டை கொடுத்தா ரோட்ல போற மக்கள் காசை தான் பறிப்பா. யாராவது வாக்குக்கு காசு கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கும் போது கைது பண்ணப்பட்டார், இல்ல வாக்குக்கு காசு வாங்கின மக்கள் கைது பண்ணப்பட்டார்கள், அப்படி ஏதாவது இருக்கா? விட்டுட்டு போக முடியல, உங்க கூட பிறந்துட்டோம்.